ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு வாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்த டர்க்கிஷ் ட்ராமாவோட எபிசோட் 18 தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், பார்த்துட்டு வந்துடுங்க. அங்கேயும் கிடைக்கலன்னா பிளேலிஸ்ட் வந்து யூடியூப் சேனல் அவைலபிளாக இருக்குது. அதில் வந்து எல்லா எபிசோடும் 1 by 1 லைனாக வந்துட்டுருக்கோம். நீங்கள் அங்கேயும் போய் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போகிற டெய்லி வீடியோ உங்களை தேடி வரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் 18 ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோ வந்து அந்த கோட்டு போட்ட பையனை பார்த்து கேட்குறான், உன்னை யார் இங்கே வர சொன்னது? உன்னை தான் இந்த வீட்டுக்கு வரக்கூடாது சொல்லியிருக்கல, எதுக்காக நீங்கள் வந்த அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பான். அந்த பையன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான், சைலண்டாக தான் இருப்பான். அப்போது இந்த சைட்லேருந்து சித்தி இருக்கால, அவள் தான் ஆன்சர் பண்ணுவான், நான் தான் இன்வைட் பண்ணேன் அவங்கள அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், அவங்க இன்வைட் பண்ணாங்க, நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன், அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் கேஷுவலாக சொல்லுவான். இங்கே நம்ம ஹீரோ வந்து செம்ம கடுப்பாக இருப்பான், செம்ம உச்சக்கட்ட கோவத்தில் இருப்பான், இவன் எதுக்கு இங்கே வந்தான் அப்படின்னு. ஸோ அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான், நம்ம வந்து எல்லா விஷயத்தையும் மறந்துடலாம், நம்ம ஸ்டார்டிங்லேருந்து சண்டை தான் போட்டுட்ருக்கோம், பழைய எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறான். அப்போது வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே கை கொடுக்குறான். என்ன ஹீரோயின் சொல்கிற, நம்ம ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுப்பான். அப்போது ஹீரோயின் சொல்வா, ஓகே அதெல்லாம் ஓகே, நாங்கள் மறந்துடுறோம், வெல்கம் அப்படின்னு சொல்லுவாள் நம்ம ஹீரோயின். ஸோ அவன் கை கொடுக்குவான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கை கொடுக்கலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுவான், கை கொடுக்க விடாமல் நம்ம ஹீரோயின் இடுப்பை பிடிச்சி அவன் கிட்ட க்ளோஸாக இழுத்துருவான். அங்கே எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஆயிடும், லைக் எல்லாருக்கும் ஒரு மாதிரி ஷை ஆகிடும். ஸோ இங்கே வந்து சித்தி பொண்ணு ஒரு பக்கம் வந்து செம்ம கடுப்பாவான், அந்த பக்கம் போட்டு போட்ட பையன் கடுப்பாவான். ஸோ இங்கே ஹீரோ இந்த மாதிரி பண்ணுறதுனால ஸோ அப்போ வந்து அந்த சுச்சுவேஷனை சமாளிக்க அந்த கோட்டு போட்ட பையன் என்ன பண்ணுவான், நம்ம எப்படி இருந்தாலுமே நம்ம ஒன்றா தானே ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் தோல் மேலே தட்டலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து அவனோட கையை பிடிச்சி அப்படியே முறுக்கி விட்டுருவான். அப்போ கூட அந்த கோட்டு போட்ட பையன் விடாமல் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லுவான், இங்கே பாரு, நான் எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம பீஸை மேக் பண்ணலான்னு நான் வந்திருக்கேன், கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் சொல்லுவான். அப்போ ஹீரோவில் ஒன்றும் பேச மாட்டான், ஹீரோ சைலண்ட்டாக போவான் அந்த டேபிள் கிட்ட. அங்கே வந்து டின்னர்லாம் ப்ரிப்பேர் ஆகி வச்சுருப்பாங்களே, அதோட கிளாத்தை பிடிச்சி இழுப்பான், மொத்தம் டின்னரும் சாப்பாடு எல்லாம் வந்து கீழே விழும். இங்கே எல்லாருக்குமே ஷாக் ஆகிடும். அப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான், போயிட்டு கோட்டு போட்ட பையன்கிட்ட இந்த வீட்டை விட்டு வெளியே போடா அப்படின்னு சொல்லிடுவான். ஸோ அவனும் அங்கேருந்து போயிடுவான். ஸோ அப்புறம் எல்லாருமே சபை கலைஞ்சிடும், எல்லாரும் போயிடுவாங்க. இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோ வந்து செம்ம கோவத்தில் உட்காந்துருப்பான், ஹீரோயினும் அங்கே தான் நின்றுட்டுருப்பா. அப்போது ஹீரோ வந்து நேராக ஹீரோயின் கிட்டே போயிட்டு பேச மாட்டான், லைக் ஒரு மாதிரி கோவமாக நிற்பான். அப்போ வந்து ஹீரோயின் வந்து கேட்பா, எனக்கு புரியுது நீ அவன் மேலே கோவத்தில் இருக்க, அவன் பாஸ்டில் நிறையா தப்பு பண்ணியிருக்கான், பட் கோவத்தில் இருக்க, பட் எல்லாருக்குமே வந்து செகண்ட் சான்ஸ் கொடுக்கணும் தானே, எல்லாருமே டிசர்வ் தானே பண்ணுவாங்க, நீ கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து ஹீரோ கத்துவான், நீ ஒன்றும் அவனுக்கு டிஃபெண்ட் பண்ணி என்கிட்ட பேசாத, எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கத்துவான். அப்போ ஹீரோயின் சொல்வா, நான் யாரையும் டிஃபெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. இந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து தெளிவாக நம்ம ஹீரோயின் கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறான், நான் சொல்கிறது உன் மைண்டில் ஏற்றிக்கோ, நீ என்னோட பொண்டாட்டி, அந்த மேனுக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான், அந்த கோட்டு போட்ட பையனுக்கும் நீ என்னோட பொண்டாட்டி தான், அந்த பையன் உன்னை டச் பண்ணக்கூடாது, டச் பண்ணவே கூடாது, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து கத்தி சொல்வான். அப்போ வந்து நம்ம ஹீரோயின் சொல்வா, அது எப்படி, நாங்கள் நாளைக்கு ஒன்றா ஒர்க் பண்ண போகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணுவோம், பேசி தானே ஆகணும், பேசாமல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்பா. அப்போ வந்து அவன் சொல்லுவான், அப்புறம் நீ வேலைக்கே போவாத, நீ இங்கே இரு அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் கேட்பா, அது எப்படி நான் ஒர்க் பண்ணக்கூடாது, நீ எப்படி சொல்லலாம், நான் ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்வா. அவன் எப்போ அந்த கம்பெனியில் இருக்கானோ அது வரைக்கும் நீ ஒர்க் பண்ணக்கூடாது, அவன் எப்போ அந்த கம்பெனி விட்டு போகிறானோ அப்போ தான் நீ மறுபடியும் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து நம்ம ஹீரோ போயிடுறான் செம கோவத்தில். இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த ஆஃபீஸ் ரூம் தான் காட்டுறாங்க. அங்கே வந்து நம்ம ஹீரோ வந்து அவனோட ஃபேமிலியை வந்து போய் அங்கே வெயிட் பண்ண சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ ஸ்ட்ரைட்டாக உள்ளே போகிறான். உள்ளே போயிட்டு செம்மையாக கத்துறான், யாரை கேட்டு நீங்கள் நம்மளோட எனிமி இந்த வீட்டுக்கு கூப்பிட்டீங்க, என்ன ஆச்சு, உங்களோட அறிவுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்டுட்ருப்பான். அப்போ வந்து அந்த சித்தி சொல்லுவா, ஆமாம் நான் தான் கூப்பிட்டேன், எதுக்காகனா ஹீரோயினோட ட்ரூ கலர்ஸ் காட்டுறதுக்காக தான், இப்போ தெரியுதா அந்த ஹீரோயினும் அந்த கோட்டு போட்ட பையனும் எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு, ஹீரோயினோட உண்மையான முகத்தை காட்டுறதுக்கு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன், இப்போயாச்சும் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறான் நம்ம சித்தி. அப்போது வந்து ஹீரோ சொல்கிறான், உண்மையான கலரா, எனக்கு புரியல, ஸோ ஹீரோயினை பற்றி இப்போ யாரும் பேசாதீங்க, ஸோ அதுக்காக நான் இங்கே வந்து உங்ககிட்ட பேசலை, அதுவும் இல்லாமல் நான் ஒழுங்காக தான் இருக்கேன், யார் எப்படி இருக்காங்க எனக்கும் தெரியும், ஸோ நீங்கள் பார்க்குற வயலில் நான் எல்லாரும் பார்க்க முடியாது, எனக்கு தெரியும் யார் எப்படி இருக்கா, ஹீரோயின் எந்த மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு,
இன்னொரு வாட்டி உங்களோட இஷ்டத்துக்கு நீங்கள் பிளான் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணுங்க, இதான் லாஸ்ட் டைம் நான் வார்ன் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் அந்த வீடு வெளியே தான் காட்டுறாங்க. அப்போ வந்து கோட்டு போட்ட பையனும் அந்த உன்னோட தங்கச்சி நின்றுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் போயிட்டு ரொம்ப சாரி, என்னால் தான் இந்த பிரச்சனை, ஸோ என்னை மன்னிச்சிடுங்க, எனக்கே ரொம்ப அசிங்கமாக இருக்குது, அவன் வந்து உங்கள் வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டான், என்னை மன்னிச்சிடுங்க, அதை மனசில் எதுவும் வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பேசிகிட்டு இருப்பா. அப்போது அந்த சைடு வந்து பின்னாடி நம்ம ஹீரோ வெளியே வருவான். வெளியே வந்து பார்த்தா இந்த பையன் வந்து இன்னும் போகாமல் இங்கே நின்று பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ கோவப்படுவான். அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லுவான், இன்னும் இவங்க போகலையா, இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து அந்த கோட்டு போட்ட பையன் வந்து ஹீரோயின்கிட்ட பேசிகிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்லுவா, என்னை வந்து இப்போ தான் ஃபயர் பண்ணான், ஸோ வேலையிலேருந்து என்னையும் தூக்கிட்டான், எனக்கு இருக்கிறது அந்த ஒரே வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த கோட்டு போட்ட பையன் அவளுக்கு ஆறுதல் சொல்கிற மாதிரி ஷோல்டரில் கை வச்சு தட்டி கொடுப்பான். இது நம்ம ஹீரோ பார்த்து செம்ம கோவப்படுவான். அவளை டச் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு இருப்பான். அவனை அடிக்கலான்னு போகிறப்போ அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், வேணாம் வேணாம், அவங்க எப்படியும் வந்து இங்கேருந்து கிளம்ப தான் போகிறாங்க, பிரச்சனையை க்ரியேட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட் வந்து ஹீரோ கிட்ட சொல்லுவான். ஸோ இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து ஸ்விம்மிங் பூலில் குளிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்து ஹீரோயின் சொன்னது, சண்டை போட்டது எல்லாமே அவன் மைண்டுக்கு வந்துட்டு போகும். அந்த கோவத்தில் தான் இங்கே வந்து அவன் குளிச்சுட்ருப்பான். ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வரான். ரூமுக்கு வரும்போது ஹீரோயின்கிட்ட கேட்குறா, நீ இன்னும் தூங்கலை, எதுக்காக வெயிட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு. அப்போ ஹீரோ சொல்கிறான், உங்ககிட்ட சொல்ல வேண்டிய எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன், உங்ககிட்ட பேசுறது எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயினில், இல்லை நான் பேசி ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து போய் படுக்க போயிடுறான். அப்போ ஹீரோயின் வந்து சொல்லிட்டுருக்கா, என்னோட சின்ன வயசுலேருந்து ட்ரீம் நான் ஆர்கிடெக்ட் காணோன்னு சொல்லிட்டு இப்போ போய் என்னை வேலை விட்டு நிற்க சொல்கிறா, என்னால் சத்தியமாக முடியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்லிகிட்டே இருக்கா. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறா, சைலண்டாக போய் படுத்துட்டு பதிலே சொல்லாமல் கண்ணு மட்டும் தூங்குறான். ஸோ ஹீரோயின் வந்து எதுவுமே சொல்ல முடியல. என் ஹீரோவை திட்டிட்டு அவள் வந்து அங்கே பெட்டில் போய் படுக்க போயிடுறா. இங்கே அந்த சீன் போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீன் நம்ம ஹீரோயின் வந்து வீட்டை விட்டு போகலான்னு சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்புவான். அப்போ நம்ம ஹீரோ வருவான். ஹீரோ வந்துட்டு எங்கே போகிற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து கேட்பான். அப்போது ஹீரோயின் சொல்லுவா, இல்லை நான் உனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ சொல்லுவா, நீ என்கிட்ட பெர்மிஷன் வாங்காமல் எங்கேயும் போக முடியாது, அதுவும் என்கிட்ட சொல்லாமல் நீ எங்கேயுமே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கும் போது அங்கே காரில் வந்து கூட்டு போட்ட பையன் வருவான். ஸ்வீட் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவான். ஹீரோ கிட்ட பேசுவான். இந்த கூட்டு போட்ட பையன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு புரியுது உனக்கு என்ன பிடிக்கல, நான் இங்கே வர்றது அப்படின்னு சொல்லுவான். அப்போ ஹீரோ கேட்பான், அதான் வந்துட்டேல, பிடிக்கலன்னு தெரிஞ்சோ நீ வந்திருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ அந்த கோட்டு போட்டு பையன் சொல்லுவான், லாஸ்ட் நைட் வந்து உனக்கு தெரிஞ்சுதான் எனக்கு இன்விடேஷன் வந்துச்சு, நான் நினச்சேன் உனக்கு தெரியாதுன்னு எனக்கு நேற்று தான் தெரியும், ஸோ அதுக்கு மன்னிப்பு கேட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்துட்டு போகலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்லுவான். ஸோ அப்போ வந்து அந்த ஸ்வீட் பாக்ஸ் வந்து ஹீரோயின் கிட்ட தான் கொடுப்பான். இந்த உனக்கு பிடிச்ச ஸ்வீட் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ சாப்பிட்டே ஸ்வீட்டாக பேசு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டு போட்ட பையன் கொடுப்பான். நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு சரி வாங்கலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ வாங்க விட மாட்டான், கையை பிடிச்சி வச்சிருவான். ஸோ அப்போ வந்து ஹீரோ வந்து கோட்டு போட்ட பையன்கிட்ட சொல்லுவான், நீ ஏன் அந்த ஸ்வீட்டை சாப்பிட்டு என்ஜாய் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை தரன்னு நிறுத்திட்டு போய் காரில் போய் போட்டுட்டு அங்கேருந்து நம்ம ஹீரோவும் கிளம்பி போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனாக நம்ம ஹீரோயின் தான் ஒரு கெஃபேல உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது ஆஃபீஸ்லேருந்து. சரி நான் உன்னை போய் வீட்டில் விட்டுட்டு நான் ஆஃபீஸ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவான். அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, நீ எப்போவுமே இந்த மாதிரி ஆர்டர் பண்ணிட்டே இருக்க, ஸ்லேவ் மாதிரி நடத்துகிற, இங்கேனா அங்கே போகணும், அங்கே வரணும், வேலை செய்யணும், வேலை செய்யக்கூடாது, அந்த மாதிரி சொல்லிட்டுருக்க, நான் இங்கே கொஞ்ச நேரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாள். ஸோ அப்போ வந்து ஹீரோவில் சரி ஓகே இங்கே கொஞ்ச நேரம் இருந்துட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லுவாள் நம்ம ஹீரோ போனோன்னே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, அந்த கோட்டு போட்ட பையனுக்கு தான் கால் பண்ணுவா. ஸோ என்ன பேசுகிறான்னு காட்ட மாட்டாங்க. இங்கே அந்த சீன் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ வந்து ஆஃபீஸ் தான் வந்துட்டு இருப்பான். அப்போ வந்து அவன் ஃப்ரெண்டு வந்து பேசிகிட்டே வருவான். அவன் ஃப்ரெண்டு என்ன சொல்லுவான்னா, அந்த ஹீரோயினோட அப்பா வந்து ஒரு பார்ட்னர்கிட்ட சைன் போட்டிருப்பாங்களா, நம்ம ஹீரோ தானே அரேஞ்ச் பண்ணியிருப்பான் இந்த மாதிரி மாற்றி விடு ஜெயிலுக்கு அனுப்புகிற மாதிரி. ஸோ அவனை தான் வந்து ஹீரோயினோட அப்பா வந்து தேடிட்டு இருப்பாங்க, நீ ஏமாற்றி விட்டாரா, அவனை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினோட அப்பா வந்து தேடிட்டு இருப்பாங்க அந்த பார்ட்னரை. ஸோ அவன் கிடைக்கவே மாட்டான். நம்ம ஹீரோவும் அந்த ஃப்ரெண்டை வந்து எவ்வளோ வாட்டி வார்ன் பண்ணுவாங்க, நீ வந்து வெளியே சுற்றாத, தலைமறைவாக இரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் கேட்காம சுற்றிட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து ஹீரோயினோட அப்பா வந்து அவனை கண்டுபிடிச்சி அவனை ஷூட் பண்ணி கொண்டுடுவாங்க. அந்த விஷயத்தை தான் இப்போ வந்து ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க.
அப்போ வந்து அந்த ஃப்ரெண்டு சொல்லுவான், உன் பேரை வந்து எங்கேயுமே சொல்லலை, அதாவது ஹீரோ பேரை அவன் எங்கேயுமே சொல்லல, அதுக்கு முன்னாடியே கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இந்த பிரச்சனை முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அந்த சீன் அப்படியே கட் ஆகுது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ வந்து ஆஃபீஸ் ரூமில் தான் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து நம்ம ஹீரோயினும் அந்த கோட்டு போட்ட பையனும் உள்ளே வருவாங்க. வந்தோடனே நம்ம ஹீரோக்கு செம்ம ஷாக், இவளை வீட்டுக்கு தானே போக சொன்னோம், இவ என்ன இங்கே பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ வந்து செம கோவத்தோட கேட்பான், நீ என்ன இங்கே பண்ணுற, நீ தான் இங்கே ஒர்க் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான் நம்ம ஹீரோ. அப்போ வந்து ஹீரோயின் சொல்லுவா, எனக்கு நல்லாவே புரியுது, நான் இங்கே ஒர்க் பண்ணல தான், பட் ஏன்னா நான் உன் கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணல, இந்த கோட்டு போட்ட பையனோட கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணுறேன், புது எம்ப்ளாயாக நான் சேர்ந்துருக்கேன், இனிமேல் நான் அங்கே தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு ஆல்ரெடி சும்மாவே கோவம் வரும் நம்ம ஹீரோக்கு. இப்போ அவன் கம்பெனியில் போய் சேர்ந்தோன்னே இன்னும் அவனுக்கு செம்ம கோவத்தில் இருக்குது. இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க. பார்த்த மாதிரி இந்த எபிசோட் இங்கே கம்ப்ளீட்டட். ரொம்ப நன்றி மக்களே என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு. அண்ட் எபிசோட் 19 நான் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எனக்கு கீப் சப்போர்ட்டிங் மீ. நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் பார்க்குறப்போவே, அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக. See you in the next video. Bye bye.